அரசு ஊழியர்களின் வயது 62ஆக உயர்த்தப்பட இருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் பரவி வந்தன. இந்நிலையில் இந்த தகவல் வெறும் வதந்தி என்று விளக்கம் அளித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவா சொல்லுங்க. தமிழக அரசுல குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது என்பது 60ஆக இருக்கிறது. அது கடந்த 2021 110 விதியின் கீழே அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதாவது 58 59ஆகவும் 59 60ஆகவும் உயர்த்தி அந்த அறிவிப்பு என்பது தமிழக சட்டப்பேரவையில 110 விதியின் கீழே அறிவிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது. இந்த 60 வயதிலிருந்து வயது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது என்பது 62ஆக உயர்த்தப்படுகிறது என்பது போன்ற தகவல்கள் அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் இது குறித்தான அறிவிப்பு ஒரு 15 நாட்கள்ல அரசாணையாக வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்தது. இதை தற்போது தமிழக அரசின் ஃபேக்ட் செக் குழு என்பது முழுவதுமாக மறுத்து இருக்கிறது. அது வதந்தியே என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 62ஆக உயர்த்துவது போன்ற எந்த தகவலும் இல்லை. தமிழக அரசு அது குறித்தான எந்த விதமான தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த எந்த ஆலோசனையிலும் ஈடுபடவில்லை என்பதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 60 என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. 62ஆக உயர்த்தி 15 தினத்துக்குள் ஒரு அரசாணை வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் அரசு ஊழியர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி வந்தது. இதைத்தான் வதந்தியே என்பதை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது என்பது 62ஆக உயர்த்தப்படவில்லை. இது குறித்தான ஆலோசனை எதுவும் தமிழக அரசிடம் இல்லை. எந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்பதையே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயதிலிருந்து எந்த விதமான மாற்றம் இல்லை, உயர்த்தப்படவில்லை என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவிய தகவல் உண்மையில்லை, அது வெறும் வதந்தி என்று தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.